ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேய் படம் ரிலேட்டடான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிறைய ஹாரர் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு முகம் வந்து நம்மளை பயமுறுத்தும். ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூக்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பூக்கி அப்படின்னா திடீர்னு ஒரு உருவம் வந்து நம்மளே பயமுறுத்துதல். அதுக்கப்புறமா ஒரு ஓரமாக ஒரு மூலையில் ஒரு பயங்கரமான ஒரு வீடு இருக்கும். அதை நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லலாம்னா ஹாண்டட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் கரெக்டான வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மடைஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டிக்மடைஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்னத்தை அப்படியே ரொம்ப வாட்டி வதக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து ஹாண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு எண்ணம் வந்து நம்மளை வாட்டி வதக்கிறது தான் வந்து நம்ம ஹாண்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில இடங்களில் வந்து சுச்சுவேஷனே வந்து பார்க்கும் போதே ஒரு பயமாக இருக்கும்ல, ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கு யாரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு அருவருப்பான ஒரு கொடூரமான ஒரு முகம் காமிப்பாங்களே பேய் படம்னாலே அது இருக்கும். ஸோ அதை நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா கிறிஸ்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிறிஸ்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜட் போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கு வேறு மீனிங் ஆகி போயிடும். ஸோ கிறிஸ்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து கோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாமல் பயப்படுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் வந்து க்ரீப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். க்ரீப்பி அப்படின்னா வந்து நம்ம எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாமல் ஒரு பயம் இருக்கும். இதில் நீங்கள் எத்தனை வார்த்தை புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.